பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ யாதவ குலம் அழிய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் நினைத்தார். ஏன்னா கலியுகம் ஆரம்பம் ஆக வேண்டும் என்றார். நல்லவர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ யாதவகுல நாசத்திற்கு ஏற்கனவே காந்தாரியினுடைய சாபம் ஒரு காரணமாக இருந்தது. மட்டுமின்றி யாதவர்களிலே ஒரு சிலர் விஷமத்தனமாக பாருங்க, எல்லா ரிஷிகளும் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே விளையாட்டாக ஒரு விளக்கையை வயிற்றில் கட்டிக்கொண்டு இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ஒரு பரிகாசம் செய்தனர். ரிஷிமுனிகள், இந்த உலக்கையே உனக்கு பிறக்கும், இந்த உலக்கையின் மூலமாகவே யாதவ குலம் நாசமாக போகிறது என்கின்ற சாபத்தை வேறு கொடுத்தனர். காந்தாரியினுடைய சாபம், ரிஷிமுனிகளுடைய சாபம், இது இரண்டும் சேர்ந்து யாதவ குலம் நாசமாக போகிறது. சாபம் வந்தவுடனே பயம். பகவான் கிருஷ்ணனிடம் போய் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குமோ அதுதான், அதை மாற்ற யாராலும் முடியாது என்று பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டார். ஆனால் ராஜன் உக்ரசேனனிடம் கூறிய பொழுது அந்த உலக்கையை பொடி பொடியாக்கி சமுத்திரத்தில் கலந்தாச்சு. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஜரா என்கின்ற வேடனிடம் அதில் ஒரு பகுதியானது கரை ஒதுங்கி அவனிடம் சேர்ந்து கொண்டது. இப்போ ஏன்னா தேவதைகள் அத்தனை பேரும் வந்து பகவான் கிருஷ்ணனிடம் அவதார காரியம் முடிவடைந்தது, நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை விடுத்தனர். இப்போ பாதை எங்கு செல்கிறது என்றால், தன்னுடைய அவதார காரியம் முடிந்து மீண்டும் கிருஷ்ணன் பரந்தாமதற்கு செல்வதற்கு என்னென்ன ஆயத்த வேலைகள் உண்டோ அதை செய்கிறார். இந்த நேரத்திலே அவர்கள் வசித்துக் கொண்டிருந்த துவாரகா பட்டினத்தில் பலவிதமான அபசகுணங்கள் நடந்தேறியது என்பதை நாம் பார்த்தோம். ரிஷிமுனிகளுடைய சாபத்தினால் எல்லாரும் துவாரகா பட்டினத்தை விடுத்து பிரபாச கஷேத்திரம், இன்றைய தினம் சோம்நாத் என்று சொல்கிறோமே, அங்கு செல்லலாம் என்று உத்தேசித்தனர் பகவான் கிருஷ்ணனின் ஆக்ஞைப்படி. இங்கு உக்ரசேனன் ஒரு சட்டம் போட்டிருந்தான், யார் ஒருவராலும் அந்த மத்தியபானம் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு சாவது என்றால் மதி மயங்கும் நிலையில்தான் இந்த காரியம் நடக்கும் என்பதை உக்ரசேனன் அறிந்தார். அப்போ மிகப்பெரிய கட்டுப்பாடு, ஒருவேளை மத்தியபானம் யாராவது செய்தார்களா அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுது துவாரகா பட்டினத்தில் இருந்து பிரபாஷ கஷேத்திரத்திற்கு சென்றார்களோ இவர்கள் அத்தனை பேரும் தான் எடுத்துக்கொண்டு அந்த சாமான் சகிதம் மத்தியபானத்தையும் சேர்த்து எடுத்தனர். அழிவு காலம் என்று வரும் பொழுது நம்மளுடைய புத்தி அந்த மயக்க நிலைக்கே போய் சேரும். எதை செய்யாதே என்று சொல்லும் போது அதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். இதெல்லாம் மகாபாரதம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய உண்மைகள். அப்போ நேரா அந்த பிரபாஷ கஷேத்திரத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பகவான் கிருஷ்ணன் இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு தான தர்மங்களை செய்ய எத்தனித்தார். ஆரம்பத்தில் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றானோ தான தர்மங்களை செய்து யாகங்களை செய்து அந்த மாதிரி இருந்தார். ஆனா ஒரு விஷயம் சொல்கிறார்கள், ஒரு உயிர் போகும் பொழுது தன்னுடைய வீட்டில் போவது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை, வெளியில் தான் செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா துளசி அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியினுடைய கீழ் அமர்ந்து பிராணனை விடலாம். சாணி போட்டு முழுகி தர்பையினால் ஒரு படுக்கையை விரித்து அதில் அந்த தேகத்தை விடுவது இன்னும் உத்தமமான விஷயம். தேவதைகள் நேரடியாக வந்து அந்த ஜீவனை எடுத்து செல்வார்கள் என்று மகாபாரதம் சொல்கிறது. அப்போ
இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் உத்தவனுக்கு. ஏதோ ஒரு சம்சயம், பகவான் கிருஷ்ணன் எதையோ நோக்கி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்கும் பொழுது அவனுக்கு நிறைய உபதேசத்தை பகவான் கிருஷ்ணன் வழங்கினான். உத்தவ கீதை என்றே பெயர். நீ இங்கு இருக்க வேண்டாம், நேர பத்ரிகாசிரமத்தில் கலாப க்ஷேத்திரத்திற்கு சென்று நான் என்ன உபதேசித்தேனோ அதை அனைவருக்கும் உபதேசம் செய்வாயாக என்று பகவான் கிருஷ்ணன் உத்தவருக்கு ஆக்ஞை பிறப்பித்தார். சரி, ஏன்னா உத்தவர் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் துரோணாச்சாரியார். அந்த பிரகஸ்பதி ஆச்சாரியாரே துரோணாச்சாரியராகவும் உத்தவராகவும் அவதாரம் செய்திருந்தார். துரோணாச்சாரியார் பகவான் கிருஷ்ணனுடைய சேவையை செய்ய முடியல, ஏன்னா கௌரவர் பக்கம் வந்ததுனால. அப்போ உத்தவன் பகவான் கிருஷ்ணனுடைய சேவைக்காகவே ஒரு அவதாரம் என்பது போல பகவான் கிருஷ்ணனோடே இருந்தவன். ஆனால் அவனை யாதவ குல அழிவின் மத்தியில் உத்தவனை வைக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணன் நிச்சயித்து அங்கிருந்து அவரை விலக்கி அந்த கலாப க்ஷேத்திரத்திற்கு அனுப்பி வைத்தார். சரி, ஸ்ரீராமச்சந்திரன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய அவதார சமாப்தியில் யார் யார் வருகிறீர்களோ அவர்களை அத்தனை பேரையும் கூட அழைத்து சென்றான் ஸ்ரீராம். ஆனால் இங்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் கிருஷ்ணனும் தன்னுடைய ரூபத்தில் ஒரு ரூபத்தை இங்கு வைத்து தான் மட்டும் தன்னுடைய பரந்தாமத்திற்கு செல்வதாக உத்தேசித்திருந்தார். அப்போ பாருங்க, அந்த உபதேசத்தை கொண்டு நேராக பத்ரி கஷேத்திரத்திற்கு சென்று கலாப கிராமத்தில் பகவான் கிருஷ்ணன் என்னென்ன உபதேசம் செய்தானோ அது அத்தனையும் செய்து தன்னுடைய வாழ்நாள் கழித்து வந்தான் உத்தவன். இப்போ பாருங்க, மீண்டும் அந்த பிரபாஷ கஷேத்திரத்துக்கு வந்தும் இவர்களுடைய எண்ணம் மறுபடியும் ஒரு தவறான திசைக்கே சென்றது. ஒன்று, மத்தியபானம் செய்தால் எந்த தண்டனையும் இல்லை, ஏன்னா இது துவாரகா பட்டினத்தில் தான் உக்ரசேன மகாராஜாவினால் அந்த தண்டனை அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இங்கு இவர்கள் மத்தியபானம் குடிக்க ஆரம்பித்தனர். எப்பவுமே மத்தியபானம் என்கின்ற ஒரு விஷயத்தை யார் அருந்துகிறார்களோ அவர்கள் தன்னிலை மறந்தவர்கள். அவர்களிடமிருந்து மிகப்பெரிய தர்மங்களை எல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பாருங்க, உத்தம பிராமணர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆனந்தமான சமையல்களை செய்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதங்களில் மத்தியபானத்தை கலந்து குரங்குகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அப்படின்னா ஒன்று, எதற்காக செய்தார்களோ அவர்களுக்கு அந்த அன்னத்தை விநியோகிக்காத ஒரு குற்றம், அந்த அன்னத்தை மத்தியபானம் கலந்துவதால் வருகின்ற மற்றொரு குற்றம், அதை குரங்குகளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது குற்றம். தவறுக்கு மேல் தவறுகளை இழைக்க வைத்து யாதவர்களால் பாருங்க அந்த குலத்தை நாசம். ஏன்னா பெரியவர்கள் வாயில் மட்டும் விழக்கூடாது. காந்தாரி சாபம், ரிஷிமுனிகளுடைய சாபம், பகவான் கிருஷ்ணனுடைய இச்சை. இவர்களெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள், தான தர்மம் செய்தவர்கள், எந்த ஒரு யாக யஜ்ஞங்களையும் எவ்வளவோ சிரத்தையோடு இருந்தவர்களே இந்த யாதவர்கள். இப்போ அந்த சாதத்தில் மத்தியபானத்தை கலந்து கொடுத்ததால் குரங்குகள் குதிக்க தொடங்கின, இவர்களும் குதிக்க தொடங்கினர். இது எப்படி அப்படின்னா கேளிக்கை விளையாட்டு போல ஆனது. இப்போ பலராமன் பார்த்தார், இவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, யாதவர்கள் இந்த மாதிரி மத்தியபானத்தை இப்படி கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே, பகவான் கிருஷ்ணன் ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா பலராமனுக்கும் பெருத்த சந்தேகம் வந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா சும்மன மத்தியபானம் மட்டும் அழிந்தால் யாதவ குலம் எப்படி முழுவதுமாக நாசமடையும்? அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டாமா? அந்த நேரத்தில் சாத்தகி கிருத்தவர்மன் இவா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பித்தார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் குறை கோரிக்கொண்டு,
அதாவது கிருத்தவர்மன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரவர் பக்கம் இருந்து அவன் அந்த மகாபாரத யுத்தத்தில் கலந்து கொண்டவன். சாத்தகியோ பகவான் கிருஷ்ணனுடைய சாரதியாக இருந்தவன். இவர்களுடைய பேச்சே அந்த பிரபாஷ சேத்திரத்தில் யாதவ குல நாசத்திற்கு விதையாக ஆனது. ராத்திரி நேரம் யார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கொன்றுவிட்டு இதுதான் வீரம் என்று நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் அப்படின்னு சாத்தகி சொன்ன. ஏனென்றால் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருத்தவர்மன் இவா 3 பேரும் சேர்ந்து தான் அந்த தூங்கிக் கொண்டிருந்த உபபாண்டவர்களுடைய சாவிற்கு காரணமானவர்கள். அன்றைய இரவு என்ன நடந்தது என்பதே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளே போய் அஸ்வத்தாமன் அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் வெளியே ஒருவேளை யாராவது தப்பித்து வந்துவிட்டால் அவர்களை கொல்லும் பொறுப்பு கிருபாச்சாரியார் மற்றும் கிருத்தவர்மனிடம் இருந்தது. இவ்வளவு கேவலமாகலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தகி வேண்டுமென்றே அவன் செய்த காரியத்தை என்ன சொல்லுது, குத்தி பேசுவது போல பேசினான். உடனே பாருங்க, கிருத்தவர்மனை பார்த்து பிரத்யுமனன் சொல்றான். பாருங்க என்னன்னா, ஆமா சாத்தகி நீ சொல்றது சரிதான். கிருத்தவர்மன் மாதிரி ஒரு கேவலமாக நடந்து கொண்டவர்களை நானும் பார்த்ததில்லை. இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களை எல்லாம் தானாக பேசுவது அல்ல பக்தர்களே, உள்ளே சென்றிருக்கக்கூடிய மத்தியபானமானது இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. தன்னிலை மறந்தவர்களுடைய கதி. யாரெல்லாம் அந்த மத்தியபானத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய அழிவிற்கு அவர்களே காரணமாகிறார்கள் என்பதை தயவு செய்து தெரிந்து. இப்போ கிருத்தவர்மன் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன இந்த மாதிரி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது அப்படின்னு. நீங்கள் ஏதோ தர்மப்படிதான் அந்த யுத்தம் செய்த மாதிரியும் நாங்கள் மட்டும்தான் அதர்மப்படி அந்த உபபாண்டவர்களுடைய சாவிற்கு காரணமானது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் செய்ததையெல்லாம் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கிருத்தவர்மன் ஆரம்பித்தார். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒருவர் குறைகளை மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தால் அந்த உறவு விரிந்துவிடும். அவ்வளோதான். ஏன்னா குறையில்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. அவன் செய்தது அவனுடைய மனதுக்கு சரி என்று தோன்றியிருக்கிறது. அவ்வளோதான். அதை விமர்சனம் செய்யும் யோக்கியத்தை நமக்கு அல்ல. அப்படி பார்த்தால் நான் செய்த தவறை பற்றி யோசித்து நம்மை திருத்திக் கொள்வது தான் சாலச்சிறந்தது. இதைத்தான் பகவத்கீதை அற்புதமாக சொல்கிறது. ஆரம்பத்திலே அர்ஜுன விஷாத யோகத்திலே துரியோதனன் துரோணாச்சாரியாரை பார்த்து கூறுகிறான், ஆச்சாரியாரே, பாண்டவர்களுடைய படைகள் எவ்வளவு நேர்த்தியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? பீமசேனன் அப்படியே நம் படைகளை சன நேரத்தில் முடித்து விடுபவன் போல எவ்வளவு நேர்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். எதை பேசிக் கொண்டிருந்தான் என்றால், பாண்டவர்களுடைய அணிவகுப்பு எப்படி நின்றிருக்கிறார்கள், அவர்களுடைய வீரம் என்ன, இதையெல்லாம் ரொம்ப பெருமையாக துரோணாச்சாரியரிடம் பேசிக் கொண்டிருப்பது போல அர்ஜுன விஷாத யோகத்தில் வரும். சரி, இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எப்பவுமே மற்றவர்களுடைய பலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருப்பவன் வாழ்நாளில் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. ஞாபகம் இருக்கு. முதலில் நான் வாழ்க்கையில் பிறந்ததனால் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன என்று எவன் யோசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். ஏன்னா கண்ணாடியில் முதல்ல நாம நம்மளை பார்க்கறத மறந்துட்டோம். இந்த உலகம் கெட்டது, அவன் கெட்டவன் என்று பேசுவதிலேயே சுகம் அதிகம் என்று அதிலே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் அவர்களெல்லாம் துரியோதனாதிகளே. அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி என்கின்ற ஒன்று வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது பக்தர்களே. அப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரிஸ்ரவஸ் அவன் ஏற்கனவே மகாபாரத யுத்தத்திலே கைகளை இழந்த நிலையில் இருக்கும் நிலையில் பாருங்க,
அந்த பூரி சிரவஸை யார் கொன்னாங்க? ஒரு அங்கஹீனம் ஆனவர்களை போரில் கொள்வது என்பது ஒரு இழுக்கான விஷயம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதம் யுத்தம் முடிந்து 36 வருடங்கள் ஆகிவிட்டது. தர்மராஜன் ராஜ்ய பரிபாலனம் நடந்து இவ்வளவு நாட்கள் கடந்த பின்னும் பாருங்க, நடுவில் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசவே இல்லை. காரணம், இது ஒரு காலம். அவர்களுடைய அழிவுனுடைய நேரம் வந்தால் எது எல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேச வைப்பவன் பகவான் கிருஷ்ணன். அந்த பேச்சே யாதவ குழுவினுடைய அழிவின் விதையானது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. இப்போ கிருஷ்ணனுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்து கிருஷ்ணனுக்கும் பகவான் கோபம் வந்தது. சாத்தகி கிருதவர்மன் உடனே கிருஷ்ணனையும் சேர்த்து சத்ராஜிதனை கொள்வதற்கு காரணம் இவரே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனையே பழி போட தொடங்கினர். காரணம், அவர்கள் உள் இருக்கக்கூடிய மத்தியபானமே. இதை பார்த்து சத்யபாமா அழத் தொடங்கினார். அடுத்து என்ன நடந்தது, யாதவ குலம் எப்படி நாசமானது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.